அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மார்கழி மாதம் கடைசி நாள் போகி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. அன்று வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை எரித்து புதிய பொருட்களை வாங்கி வருவார்கள். அதனால்தான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று போகி பண்டிகைக்குரிய வாசகம் ஒன்று ஏற்பட்டது. இந்த நாளில் காப்பு கட்டும்போது செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, காப்பு கட்ட வேண்டிய நேரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். போகி பண்டிகை என்று எப்படி வீட்டை சுத்தம் செய்துவிட்டு பழைய பொருட்களை தீக்கிரையாக்குவோமோ அதை போலத்தான் இவை அனைத்தையும் செய்து முடித்த பிறகு காப்பு கட்டுறது அப்படிங்கிறது வழக்கத்தில் இருக்கு. அதாவது வீடு ஃபுல்லாக நீங்கள் சுத்தம் பண்ண பிறகு தான் காப்பு கட்டணும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டோமா, அந்த இடத்துலலாம் காப்பு கட்டிருங்க அப்படின்னு கட்டுவாங்க. அப்படி கட்டக்கூடாது. பொதுவாக எல்லா வேலையும் நீங்கள் சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு தான் கட்டணும். இன்று காலை கட்டுறவங்க பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கான நேரம் காலை 7:35 8:35, 10:15 11:45, மதியம் 1:30 2:30, மாலை 6 மணிலிருந்து 9 மணி. இந்த நேரத்தில் காப்பு கட்டுங்க. இப்படி காப்பு கட்டும்போது இந்த காப்பு கட்டுற பொருட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பொங்கப்பூ, அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் பிரண்டை, தும்பை, வேம்பு, மாவிலைன்னு நிறைய மூலிகைகள் வச்சு கட்டுவாங்க. இப்போ நம்மளுக்கு ரெடிமேடாக அது கடைகளில் கிடைக்குது, அதை வாங்கி அப்படியே கட்டுறோம். அப்படி நீங்கள் காப்பு கட்டும்போது இந்த ஒரு பொருளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் எந்த பொருள் இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்த ஒரு பொருளை நீங்கள் சேர்த்து கட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண வசியம் ஏற்படும். இந்த காப்பு கட்டுற முறையில் கூட பண வசியத்தை ஏற்படுறதுக்கான சக்தி இருக்குங்க. காப்பு கட்டும் போது நம்ம நிலைவாசலில் கட்டுவோம், வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மூலைகள்லையும் நம்ம காப்பு கட்டுவோம். நீங்கள் குறிப்பாக நிலைவாசலில் கட்டக்கூடிய காப்பில் அவங்க கொடுக்கக்கூடிய பொருட்களில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடியது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பொங்கப்பூ மட்டும்தான் நிறையா வச்சு தராங்க. சிறுபிலை, ஆவாரை, வேப்பிலை, மாவிலை, தும்பை, பிரண்டை, இது கூட பார்த்தீங்கன்னா மஞ்சளுடைய இலைகள், இப்போ மஞ்சக்கிழங்கு கண்டிப்பாக கிடைக்கும், அந்த மஞ்சளுடைய இலைகளை கொஞ்சம் வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து வெட்டி வேர் அல்லது தர்பை புல்லை சிறிதளவு சேர்த்து வச்சு நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா, வெட்டி வேர் அல்லது தர்பை புல்லை சிறிதளவு சேர்த்து வச்சு கட்டி நீங்கள் காப்பு கட்டினீங்கன்னா உங்களுக்கு தெய்வ சக்தி நிறையா கிடைக்கும். அதே நேரத்தில் பண ஈர்ப்பு சக்தியும் உங்கள் வீட்டில் அதிகமாகுங்க. தவறாமல் காப்பு கட்டும்போது இந்த 2 பொருளை சேர்த்துக்கோங்க. ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். இந்த 2ல் ஒன்று தாங்க இருக்குது, சேர்த்துக்கலாமா? தாராளமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காப்பு கட்ட வேண்டிய நேரம் பார்த்தோம். காப்பு கட்டும்போது நிலைவாசலில் இந்த பொருளை சேர்த்து கட்டணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. காப்பு கட்டும்போது இன்னொன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காப்பு கட்டுறீங்க இல்லையா, கட்டும் போதே அதாவது இந்த கட்டுறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எங்கெல்லாம் கட்ட போகிறீங்களோ அங்கே கொஞ்சம் மஞ்சள் தண்ணியை தெளிச்சிட்டு கட்டினீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகளும் கண்டிப்பாக விலகும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்க. கண்டிப்பாக பதில் கொடுக்குறேன். இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சார்பாக மோட்டிவேஷனல் கோட்ஸ் எனும் தன்னம்பிக்கை தரும் வரிகளை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய புதிய யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனலோட லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நேரம் கிடைக்கும் போது போய் அந்த சேனலையும் பாருங்கள். அந்த சேனலுக்கு உங்கள் மேலான ஆதரவை கொடுங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்.